கிறிஸ்துவுடைய வருகைக்கு நாம் என்ன பண்ணாம காத்திருக்குவது, நாம் காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அது எப்படி காத்திருக்க வேண்டும்? எப்படி நம்முடைய பிள்ளைகளுக்கு நமக்கு ஒரு வீடு கிடைக்கும்போது சந்தோஷமா இருக்கும், நம்ம பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கும்போது சந்தோஷமா இருக்கும், நம்முடைய குடும்பம் நல்லது நடக்கும்போது சந்தோஷம் இருக்கும். அது போல ஒரு சந்தோஷமான காரியங்களை எதிர்பார்த்து இருக்க வேண்டும். எதுக்கு? இயேசு கிறிஸ்துவுடைய வருகைக்கு நாம் காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அதான் மாறனாதானே வாரும் என்று சொல்லி, ஆண்டவரே வாரும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார் தீமோத்தேயுல இருக்கிறது. சரி, 1 கொரிந்தியர் 16 வாசிக்காது. ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருப்பான். கர்த்தர் வருகிறார். அல்லேலூயா. கர்த்தர் வருகிறார். அடுத்தது இங்க வெளிப்படுத்தல கடைசியா நாம அங்க வாசிக்கும் போது அங்க வாசித்தாங்க, அந்த வசனத்தை வாசிங்க பாப்போம். வெளிப்படுத்தல இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன். ஆமென். ஆமென். கர்த்தராகிய இயேசுவே வாரும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே வாரும். அப்ப நல்ல கவனிக்கணும். அந்த பத்மஸ் தீவில யோவானுக்கு வந்து என்ன சொல்றாரு, அங்க நல்ல கவனிக்கணும். அவங்க வந்து நான் மெய்யாகவே நான் சீக்கிரம் வருவேன். ஃபர்ஸ்ட் கமிங் வந்து எதுனா நல்லா கவனிக்கணும். ஃபர்ஸ்ட் கமிங் வந்து எதுனா ரட்சிப்பதற்காக. நல்லா கவனிக்கணும். இயேசு கிறிஸ்து உலகத்தோடு பிறந்ததுடைய நோக்கம் என்னது? நம்ம ரட்சிப்பதற்காக, விடுதலை கொடுப்பதற்காக, இல்லையா? அவரை சொந்த ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்காக, நம்ம வாழ்வு கொடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்து பூமியில் பிறந்தார். இரண்டாவது கமிங், செகண்ட் கமிங் என்பது நம்ம நியாய தீர்ப்பு அடைவதற்காக, நியாய தீர்ப்பு அதாவது நியாய தீர்ப்பிலே கொண்டு போய் நிறுத்துவதற்காக, நியாய தீர்ப்பதற்காக, ஜட்ஜ்மென்ட். அதாவது முன்னது ரட்சகராக வந்தார். ஃபர்ஸ்ட் செகண்ட் கமிங் நியாயாதிபதியாக